போட்டி ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா. ஸோ அதுக்கு நமக்கு ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், ஜீரகம், சோம்பு, மிளகு, அவ்வளோதான். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் ஆட் த மஷ்ரூம். இது சிப்பிக்காளான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் ஆல்ரெடி லைக் போட்டி மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த போட்டியை நல்லா இந்த மஷ்ரூமை நல்லா போட்டு கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறமா இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும், ஏன்னா வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும். ஸோ இந்த மஷ்ரூம் தான் வாட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்து மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா கூடி குக்காகி சூப்பராக கிரேவி மாதிரி வந்துடும். இறக்கும்போது இந்த டைமில் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். யூ கேன் ட்ரை திஸ் ஒன். திஸ் மை மாம்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.